Students, in the video la object oriented programming using Python la assignment set 5 la assignment and class diagram with abstract level 1 oda problem statement தான் பார்க்க போறோம். Problem statement la என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா Saxmo Inc is in the process of creating operating systems for both desktops and mobiles. Saxmo அப்படிங்கிற ஒரு நிறுவனம் டெஸ்க்டாப்ஸ் அண்ட் மொபைல்ஸ் ஃபோனுக்கு உண்டான ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை கிரியேட் பண்ணுற ப்ராசஸில் இருக்காங்க. ஆல் தி ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் மஸ்ட் ஹேவ் எ நேம், எ வெர்ஷன் நம்பர், எ டெவலப்மெண்ட் கோட் நம்பர். எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கும் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்குன்னு நேமு, வெர்ஷன் நம்பர், எ டெவலப்மெண்ட் கோட் நம்பர் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. They must be able to handle the process, control, memory and input devices. Saxmo Inc அப்படிங்கிற இந்த நிறுவனத்தில் வேலை பார்க்குறவங்க ப்ராசஸை ஹேண்டில் பண்ணுறாங்க, ஆல்சோ மெமரி அண்ட் இன்புட் டிவைசஸையும் அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க. பட் ஈச் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மஸ்ட் டிஃபைன் இட்ஸ் ஓன் வே ஆஃப் இன்டர்ஃபேஸிங் வித் தி யூசர். ஒவ்வொரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் அதோட யூசரோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஓனாக ஒரு இன்டர்ஃபேஸை டிஃபைன் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. கிரியேட் கிளாஸ் டயக்ராம்ஸ் depicting தி சேம். இந்த ஜெனரியோ பேஸ் பண்ணி ஒரு கிளாஸ் டயக்ராம்ஸை கிரியேட் பண்ண சொல்கிறாங்க. டெஸ்க்டாப் ஓஎஸ் would support ஸ்டார்ட் பட்டன் அண்ட் மொபைல் ஓஎஸ் would support நோட்டிஃபிகேஷன்ஸ். டெஸ்க்டாப்ஸ் ஓஎஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பட்டனை சப்போர்ட் பண்ணுது, அதே சமயத்தில் மொபைல் ஓஎஸ் அப்படிங்கிறது நோட்டிஃபிகேஷன்ஸை சப்போர்ட் பண்ணுது. ஆல்சோ டெஸ்க்டாப் ஓஎஸ் மஸ்ட் கெட் யூசர் பாஸ்வேர்ட் ஃபார் லாகிங் அண்ட் மொபைல் ஓஎஸ் மஸ்ட் கெட் தி பேட்டர்ன் ஃபார் லாகிங். டெஸ்க்டாப் ஓஎஸ் பொறுத்த வரைக்கும் பாஸ்வேர்டு வழியாக ஓஎஸ் ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க, அதே சமயத்தில் மொபைல் ஓஎஸ் பொறுத்த வரைக்கும் பேட்டர்ன் மெத்தட் வழியாக ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அஸ்யூம் தட் ஆல் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் கேனாட் பி ஆக்சஸ்டு அவுட் சைட் த கிளாஸ் வேரஸ் மெத்தட்ஸ் கேன் பி ஆக்சஸ்டு. இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம கிரியேட் பண்ணுற எல்லா இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ், அதாவது வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது ப்ரைவேட்டில் இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க, மெத்தட்ஸ் அப்படிங்கிறது பப்ளிக்கில் டிக்ளேர் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நான் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை சால்வ் பண்ண போகிறேன். இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 3 கிளாஸஸ் இன்வால்வ் ஆகுது. அதாவது ஒரு பேஸ் கிளாஸ், 2 டெரிவேட்டிவ் கிளாஸஸ். பேஸ் கிளாஸ் அப்படிங்கிறது ஆப்ரேட்டிங் சிஸ்டம், டெரிவேட்டிவ் கிளாஸஸ் அப்படிங்கிறது மொபைல் ஓஎஸ் அண்டு டெஸ்க்டாப் ஓஎஸ். ஸோ இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது மல்டிபிள் இன்க்ரீடியன்ஸுங்கிற டைப்பில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் கிளாஸை டிக்ளேர் பண்ணிடுறேன். ஓகே, நான் கிளாஸ் நேம் அட்ரிபியூட்ஸ் டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடி பப்ளிக் அப்படிங்கிறத ப்ரைவேட்டாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பேஸ் கிளாஸை டிக்ளேர் பண்ண போகிறேன். பேஸ் கிளாஸ் அப்படிங்கிறது ஆப்ரேட்டிங் சிஸ்டம், பேஸ் கிளாஸ் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு டெரிவேட்டிவ் கிளாஸ் அப்படிங்கிறது டெஸ்க்டாப் ஓஎஸ், நெக்ஸ்ட்டு மொபைல் ஓஎஸ். நெக்ஸ்ட்டு பேஸ் கிளாஸோட அட்ரிபியூட்ஸஸ் என்ன, அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட அட்ரிபியூட்ஸஸ் என்ன அப்படின்னா, ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆல் தி ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் மஸ்ட் ஹேவ் நேம், வெர்ஷன் நம்பர், எ டெவலப்மெண்ட் கோட் நம்பர். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம நேம் எடுத்துக்குவோம். நேமு, நெக்ஸ்ட்டு வெர்ஷன், லாஸ்ட் ஒன் டெவலப்மெண்ட் கோட். ஸோ 3 அட்ரிபியூட்ஸை டிக்ளேர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு டெஸ்க்டாப் ஓஎஸ் பொறுத்த வரைக்கும் அதோட அட்ரிபியூட்ஸஸ் என்ன அப்படின்னா, டெஸ்க்டாப் ஓஎஸ் அப்படிங்கிறது would support ஸ்டார்ட் பட்டன், மொபைல் ஓஎஸ் அப்படிங்கிறது நோட்டிஃபிகேஷன்ஸ். ஸோ ஸ்டார்ட் பட்டனுங்கிற அட்ரிபியூட்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். ஸ்டார்ட் பட்டன் இருக்குது. ஸோ ஸ்டார்ட் பட்டன் அப்படிங்கிறது டெஸ்க்டாப்போட அட்ரிபியூட்ஸு. நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது மொபைல் ஓஎஸோட அட்ரிபியூட்ஸ். ஸோ ஆல் அட்ரிபியூட்ஸஸ் டிக்ளேர் பண்ணிட்டோம். அதாவது பேஸ் கிளாஸ் டெரிவேட்டிவ் கிளாஸஸோட அட்ரிபியூட்ஸஸ் அப்படிங்கிறது நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு மெத்தட்ஸ் தான் டிக்ளேர் பண்ணணும். ஸோ மெத்தட்ஸ் டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரைவேட் அப்படிங்கிற ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரை நான் பப்ளிக்னு சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துடைய மெத்தட்ஸ் என்ன அப்படின்னா,
ஆல் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா they must be able to handle the process, control memory and input devices. ஸோ இந்த 3 மெத்தட்ஸை நம்ம டிக்ளேர் பண்ணணும். ஃபஸ்ட்டு init மெத்தட் கொடுக்கணும். init மெத்தட் பொறுத்த வரைக்கும் init நேம் வெர்ஷன் கோட். நெக்ஸ்ட்டு ஹேண்டில் ப்ராசஸ். Next, control memory. Next, control devices. Next, abstract method using interface abstract அப்படிங்கிற இந்த மெத்தடையும் நாம டிக்ளேர் பண்ணணும். இதுக்குள்ள தான். நெக்ஸ்ட்டு டெஸ்க்டாப் ஓஎஸோட மெத்தட்ஸ் டிக்ளேர் பண்ண போகிறோம். டெஸ்க்டாப் ஓஎஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் பட்டன் init மெத்தடில் நேம் வெர்ஷன் கோட் ஸ்டார்ட் பட்டன். நெக்ஸ்ட்டு கெட் பாஸ்வேர்டுங்கிற மெத்தடு. Next, user interfacing. ஓகே, டெஸ்க்டாப் ஓஎஸோட மெத்தட்ஸை நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு மொபைல் ஓஎஸோட மெத்தட்ஸ் தான் டிக்ளேர் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு init மெத்தடில் நோட்டிஃபிகேஷன்ஸ், அதாவது initல நேம் வெர்ஷன் டெவலப்மெண்ட் கோட் அண்ட் நோட்டிஃபிகேஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு கெட் பேட்டர்ன்ஸ். ஏன்னா பேட்டர்ன் அப்படிங்கிறது மொபைல் ஓஎஸில் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ கெட் பேட்டர்ன் அப்படிங்கிற இந்த மெத்தடு மொபைல் ஓஎஸுக்கு தான் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு யூசர் இன்டர்ஃபேஸிங். ஏன்னா யூசர் இன்டர்ஃபேஸிங் அப்படிங்கிறது 2 டைம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 டெரிவேட்டிவ் கிளாஸஸ்லையுமே யூசர் இன்டர்ஃபேஸிங் அப்படிங்கிறது வரும். ஸோ நம்ம எல்லா கிளாஸஸுடைய அட்ரிபியூட்ஸஸ் மெத்தட்ஸ் எல்லாத்தையும் டிக்ளேர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ரிலேஷன்ஷிப் தான். ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் டெஸ்க்டாப் ஓஎஸ் அப்படிங்கிறது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக தான் இருக்குது. அதாவது டெஸ்க்டாப் ஓஎஸ் ஈஸியாக ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இங்கே ஈஸியாக தான் இருக்குது. ஸோ அதனால் நான் இதை ஈஸியாங்கிறதே கொடுத்துட்றேன். டெஸ்க்டாப் ஓஎஸ் ஈஸியாக ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதேமாதிரி மொபைல் ஓஎஸ் ஈஸியாக ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகே, இப்போ ரிலேஷன்ஷிப்பையும் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம சப்மிட் தான் கொடுக்கணும். ஸோ நான் சப்மிட் கொடுக்க போகிறேன். அதாவது சொல்யூஷன் சப்மிட்டட்னு வந்திருக்கு. ஸோ இப்போ நான் சப்மிட் கொடுக்குறேன். நான் சப்மிட் கொடுத்துட்டேன். ஸோ ஆல் கிளாஸஸ் ஆர் கட்டர்னு வந்திருக்கு. டெஸ்க்டாப் ஓஎஸ் ஈஸியாக ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு வந்திருக்கு. மொபைல் ஓஎஸ் ஈஸியாக ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்திருக்கு. ஸோ நம்ம கிரியேட் பண்ண கிளாஸஸ் அட்ரிபியூட்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது. அதேமாதிரி ரிலேஷன்ஷிப்பும் கரெக்டாக இருக்குது. ஓகே, தட்ஸ் ஆல்.